கரையில ஒரு வாலிபன் வந்து மீன் வலைய எடுத்துட்டு வந்து, அங்க உள்ள மீன்கள டெய்லி புடிச்சிட்டு போயிட்டுருப்பானாம். அங்க உள்ள மீன்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சுட்டான். இந்த வாலிபன் வந்தாலே பயப்படுங்களாம். எப்ப வந்து நம்மளுக்கெல்லாம் டெய்லி ஒருத்தரா எடுத்துட்டு போயிட்டுருக்காரே! நம்ம என்ன பண்ண போறோம்? எப்படி இவர்ட்டேருந்து தப்பிக்கிறது? அப்படின்ட்டு ரொம்ப சோகமாவே இருக்குங்களாம் எல்லா மீன்களும் எப்போதும். அப்போ ஒரு குட்டி மீன் மட்டும் ஜாலியா அது பாட்டுல சுத்தி சுத்தி வந்துட்டுருக்குமாம். அதுக்கு இந்த மீன்கள்லாம் கேட்குமாம், "உனக்கு என்ன கவலையே இல்ல. நீ பாட்டுல ஜாலியா சுத்திட்டு இருக்கிற" அப்படின்ட்டு. "நான் தப்பிச்சுக்குவேன். அதனால எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல" அப்படின்னு சொல்லுமாம். "நீ எப்படி தப்பிப்ப?" அப்படின்னு மீன் கேட்குமாம். அதுக்கு அந்த மீன் சொல்லுமாம், "நான் அந்த வாலிபன் மீன் பிடிக்க வரும்பொழுது, நான் அவன் எந்த திசையில நிக்கிறானோ, அவனுடைய கால் பக்கத்துல போய் கால் இடுக்குக்குள்ள போய் நின்னுப்பேன். அப்படி இருக்கும் பொழுது வலைய தூக்கி போட முடியாதுல்ல. அப்ப நாம தப்பிச்சுக்கலாம். அந்த வலையில நான் விழமாட்டேன். ஒவ்வொரு நாளும் நான் அப்படிதான் தப்பிச்சு வந்துட்டு இருக்கிறேன். இனிமேலும் அவன் வந்தாருன்னா, அவர் கால் இடுக்குக்கிட்ட போய் நான் நின்னுப்பேன். நான் தப்பிச்சுப்பேன்" அப்படின்னு சொல்லுமாம். சந்தோஷமா. மத்த மீன்கள்லாம் ஆச்சரியமா பார்க்குமாம். ஆமாங்க. இத பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நடக்குது. நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருது, ஒரு துன்பம் வருது அப்படின்னு நெனச்சு இது வருமோ வருமோ அப்படின்னு பயந்து வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கிறத விட, நம்மளுக்கு அந்த மாரி ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம் அப்படின்னு புத்திசாலித்தனமா யோசிச்சோம்னா, அதுலேருந்து மீண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்கு தாங்க இந்த உதாரணம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். நன்றி, வணக்கம்.